இங்கே பாருங்கள், இந்த சாப்பாடு வைக்கிற ஒவ்வொரு அந்த ஃபீடரு அந்த வெசில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ட்ரை பண்ணி வாஷ் பண்ணிடுவேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணி அது காஞ்சதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் நல்லா இது பண்ணுவேன். திரும்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெட்டாலை வச்சு நல்லா வாஷ் பண்ணி கழுவிடுவேன். இங்கே பாருங்கள், கழுவுனதுக்கப்புறம் அதுக்கு நான் சாப்பாடு வச்சுருவேன். உள்ள ஒவ்வொரு கூண்ட்லேயும் கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறைய கோழி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கூண்ட்லேயும் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் தண்ணி இப்போ மருந்து அது எல்லாத்தையும் கலக்கி வச்சுருவேன். ஸோ ஒவ்வொன்றும் பாருங்கள், இது கிருணி கோழி. ஸோ எல்லாத்தையுமே தனித்தனியாக கழுவி தண்ணி பிடிச்சி சாப்பாடும் வச்சுருவேன். பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. திருப்பி இந்த சைடு பாருங்கள், இந்த கூண்டில் இது பெரிய ஒரு இது மாதிரி ஒரு கேப் இது மாதிரி இருக்கும் பெருசாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கோழிகள் இது இருக்குது. எப்போவுமே அதை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். சரிங்களா? ஸோ இன்னொன்று, நம்ம சாப்பாடு வைக்கும் போது அதை நல்லா வாட்ச் பண்ணணும். அந்த சாப்பாடு அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா குடிக்குதா, அது எல்லாமே நல்லா இது பண்ணுதா, அது நல்லா கிளியராக பார்க்கணும். ஏதாவது தனியாக நிற்கிதா, ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஏதாவது நோயில் டிசீஸில் அஃபெக்ட் ஆகிட்டுனா தனியாக நிற்கும், சாப்பிடாமல் நிற்கும், தண்ணி குடிக்காமல் நிற்கும். ஏன்னா நம்ம தண்ணியில் நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த சளிக்கு உள்ளது, வேறு வெள்ளை கழிசலுக்குள்ள மருந்து, வேறு மஞ்சள் போட்டு கலக்குவேன், இல்லை லிவர் டானிக் போட்டு கலக்குவேன். ஸோ அந்த மாதிரி நான் இது பண்ணி போடுவேன். இப்போ சாப்பாடு வச்சோன்னா எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் அங்கங்கே தனியாக இருந்தாலும் திருப்பி வந்து அவ்வளோ வந்து சாப்பிட்ரும். சப்போஸ் ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருக்கு, ஏதாவது ஒன்றில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது எதுவுமே சாப்பிடாது, தண்ணியுமே குடிக்காது. அதை நம்ம என்ன பண்ணணும், தனியாக வச்சுட்டு தனியாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதை தான் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது எந்தவித நோயும் வராது. ஸோ ஃபுல்லாக இண்டிவிஜுவலாக ஃபுல்லாகவும் நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள், தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோத்தையும் கொட்டி விட்ருக்கு. பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள்.